Hello everyone, welcome back. Today's story is all about a little sunflower named Sia. So please watch the video till the end to understand the full story and let's get started. Inside a peaceful garden, a tiny sunflower named Sia was growing. ஒரு அமைதியான தோட்டத்திற்குள் சியா என்ற ஒரு சிறிய சூரியகாந்தி மலர் வளர்ந்து கொண்டிருந்தது. Tall flower. Sia, why do you look so quiet today? சியா, நீ ஏன் இன்று அமைதியாக இருக்கிறாய்? சியா, ஐ எம் ஸ்மால். ஐ விஷ் ஐ வர் டால் லைக் யூ. நான் சிறியவள். நான் உங்களைப் போலவே உயரமாக இருக்க விரும்புகிறேன். கிளவுட். ஹே லிட்டில் ஒன், why are you looking sad? ஏய் குட்டி, ஏன் சோகமாக இருக்கிறாய்? சியா, ஐ grow so slowly. I want to grow fast. நான் மிகவும் மெதுவாக வளர்ந்து வருகிறேன். நான் வேகமாக வளர விரும்புகிறேன் என்றார். Everyone grows at their own pace. You don't have to rush. ஒவ்வொருவரும் அவரவர் வேகத்தில் வளர்கிறார்கள். நீ அவசரப்பட வேண்டியதில்லை. சியா, but what if I stay small forever? ஆனால் நான் என்றென்றும் சிறியவளாக இருந்தால் என்ன செய்வது? Cloud, just enjoy sunlight, water and be patient. Your time will come. சூரிய ஒளி, தண்ணீரை அனுபவித்து பொறுமையாக இரு. உன் நேரம் வரும். சியா received the required sunlight every morning. சியாவுக்கு தேவையான சூரிய ஒளி தினமும் காலையில் கிடைத்தது. Soft rain helped her leaves grow. மென்மையான மழை அவள் இலைகள் வளர உதவியது. சியா waited patiently. சியா பொறுமையாக காத்திருந்தாள். One day, a little girl walked in the garden with her mother. ஒரு நாள் ஒரு சிறுமி தன் தாயுடன் தோட்டத்தில் நடந்து சென்றாள். Mommy, look at all these tall flowers. அம்மா, இந்த உயரமான பூக்களை எல்லாம் பாருங்கள். She ran around happily, touching the big sunflowers one by one. அவள் மகிழ்ச்சியுடன் ஓடி பெரிய சூரியகாந்தி பூக்களை ஒவ்வொன்றாக தொட்டாள். Suddenly she stopped. திடீரென்று அவள் நின்றாள். Her eyes fell on Sia. அவள் கண்கள் சியா மீது விழுந்தது. மீரா slowly bent down. மீரா மெதுவாக குனிந்தாள். You are so cute. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். Mommy, I like this one the most. எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது. Really? It is the smallest flower here. அப்படியா? இது இங்குள்ள மிகச்சிறிய மலர். That's why I love it. It looks like it's trying so hard. அதனால்தான் நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் கடினமாக முயற்சிப்பது போல் தெரிகிறது. She brought water from her bottle and poured a little near Sia. அவள் தன் பாட்டிலில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து சியாவின் அருகில் சிறிது ஊற்றினாள். Don't worry little sunflower, I will visit you every day. கவலைப்படாதே சின்ன சூரியகாந்தி, நான் உன்னை தினமும் வந்து பார்க்கிறேன். Sia felt warm and happy inside. சியா உள்ளுக்குள் அரவணைப்பையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்தாள். For the first time, she didn't feel small. She felt special. முதல் முறையாக அவள் சிறியவளாக உணரவில்லை, அவள் சிறப்பு வாய்ந்தவளாக உணர்ந்தாள். She said, I don't need to be tall. I just need to be me. அவள் சொன்னாள், நான் உயரமாக இருக்க வேண்டியதில்லை, நான் நானாக இருந்தால் போதும். You don't have to be the biggest or the best to be loved. Just being yourself is enough. நேசிக்கப்படுவதற்கு நீங்கள் மிகப்பெரியவராகவோ அல்லது சிறந்தவராகவோ இருக்க வேண்டியதில்லை, நீங்களாகவே இருந்தால் போதும். Thank you so much for watching. Please subscribe.